சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃப்ரீ ஸ்டைல் செஸ் கோ சேலஞ்சில் இருந்து நம்ம ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இது செமிஃபைனல்ஸில் மேக்னஸ்க்கும் நொதிர்பேக்கும் நடந்த ஒரு ஆட்டம். இந்த ஆட்டத்தில் வந்து மேக்னஸ் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, நொதிர்பேக் வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை நீங்கள் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம சண்டே நடக்கக்கூடிய கிளப் டோர்னமெண்ட்டில் பங்கேற்கணும் அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி டைம் ஃபார்மேட் அண்ட் சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ 9:45 வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோர்னமெண்ட்டோடைய ரிப்போர்ட்டிங் டைம் 10 மணிக்கு நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 10+5 அல்லது 10+2ல் 5 to 7 ரவுண்ட்ஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். டாப் பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைஸஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செஸ் செட்ஸை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க நீங்களும் வந்து கலந்துக்கலாம். இந்த வாரம் சண்டேவும் ஆஸ் யூஷுவல் வந்து நடக்கும். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு சின்ன ரிமைண்டர் என்ன அப்படின்னா, நம்ம செஸ் கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் செஸ் கேம்ப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இரலவெண்ட்டாக இருக்கலாம். பட் இருந்தாலும் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமைண்டராக சொல்கிறேன். உங்களில் யாராவது சென்னையில் அதுவும் குளத்தூரில் இல்லை நார்த் மெட்ராஸில் இருந்தாங்க அப்படின்னா சம்மர் செஸ் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா 10 days ஈச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்ச், ஏப்ரல், மே ஃபுல்லாக 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் கேம்ப் வந்து நடக்கும். ஸோ அதில் வந்து ப்ராக்டிஸு, டோர்னமெண்ட்டு, சர்டிஃபிகேஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ண போகிறோம். இதில் நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து என்ன பே பண்ணுவீங்களோ கிளாஸஸ்க்கு அதில் ஆஃப் த பேமெண்ட் தான் வந்து பண்ண போகிறீங்க. அதனால தான் வந்து ஸ்பெஷல் ஆஃபராக நம்ம வந்து 50% வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இது வேறு யாருக்காவது தேவைப்பட்டால் தயவு செஞ்சு இது கொஞ்சம் பகிருங்க. இப்போ வந்து இந்த கேமை பார்க்கலாம். கால்சன் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து G4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் E5 வந்து அவர் ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளீஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் இதுதான் வந்து 9-6 ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ knight to G3, pawn to F6, pawn to D4, knight to B6. ஸோ இங்கே வந்து தாராளமாக அந்த பானை வெட்டலாம். பட் அவர் வந்து நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு. knight to D3 இவர் டெவலப் பண்ணவும் அவர் வந்து D6 விளையாடுறாரு. இந்த இடத்துல இந்த டெம்ப்டிங்காக இருக்கக்கூடிய மூவ் மட்டும் தயவு செஞ்சு விளையாடாதீங்க இந்த பொசிஷனில். ஏன்னா நீங்கள் வந்து நைட் அட்டாக் பண்ணி நைட்டு போயிட்டு திரும்ப அட்டாக் பண்ணுறதுக்கு போவோம். சரி ஓகேடா பானை டிஃபெண்ட் பண்ணுவோம் பார்த்தா B7 இஸ் ஹேங்கிங். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நம்ம அவசரப்பட்டு விளையாட முடியாது. ஸோ D6 அதுக்கப்புறம் பானை F3யில் விளையாடுறாங்க. E into D4 அடுத்து பிஷப் into D4 டெவலப் பண்ணிவிட்டு கேப்சரும் பண்ணுறது. C5 வச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை திரும்பவும் வந்து பின்னாடி தள்ளுறாரு. ஸோ பிஷப் F2, pawn to C4, kicking the knight. ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாருனா இந்த பானை வந்து டபுள் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நைட்டை வந்து B4க்கு மூவ் பண்ணுறாரு. ஸோ நைட் B4க்கு அப்புறம் pawn to D5. ஸோ pawn D5க்கு அப்புறம் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் மேக்னஸ் விளையாடின மூவ். ஏன்னா நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரீட்டிங் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து இப்போ எடுத்துட்டாரு. ஸோ கண்டிப்பாக அதனால் நைட்டுக்கு ஒரு ரீட்ரீட்டிங் ஸ்கொயர் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதனால் C3 விளையாடுறாரு. ஸோ C3க்கு அப்புறம் பிஷப் F4க்கு அப்புறம் knight to H5 த்ரெட்னிங் த பிஷப். இந்த பிஷப்பை நீங்கள் கவனிக்கணும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரீமனவரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதாவது பிஷப் எங்கெங்கெல்லாம் போகும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த பிஷப் H6 போயிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிஷப்பை வந்து சுத்தமாக வந்து லாக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இந்த பக்கம் குயின் சைடு வந்து கேன்சல் பண்ணுறாரு. ஏன் ஆச்சரியமா அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எல்லாமே பயங்கர டேமேஜாக இருக்கும். ஆனால் வந்து மேக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கிங்கை சென்டரில் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பானையை அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சென்டரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிங்கை வந்து சேஃப்டி பண்ணணும் அப்படின்ட்டு அவர் கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ நைட்டை வந்து G3 ட்ராப் பண்ணி மேபி நைட் F5 கொண்டு வரலாம்னு நினைக்கிறாரு. பட் G6 விளையாடி ஒரு மல்டிபர்பஸ் மூவ் நைட்டையும் நம்ம வந்து தடுக்கிறோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் வந்து நம்ம ரீட்ரீட் பண்ணுறதுக்கு ஸ்கொயரும் நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ E3 விளையாடுறாரு. மேக்னஸோட கேம்பில் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அந்த E3 இருக்கக்கூடிய அந்த பேக்வேர்ட் பான் சொல்லுவோம். இந்த பேக்வேர்ட் பான் தான் இதில் பிரச்சனையே. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா குயின் to D7 போய்ட்டு டைம் கெயின் பண்ணுறாரு பான் மேலே. உடனே குயின் E2 போட்டு டெவலப் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ குயினை வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர் சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூக் எடுத்து வந்து வச்சு திரும்ப அந்த பானுக்கு ப்ரெஷரை பில்டப் பண்ணுறாரு. ஸோ knight to C2 வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த பானுக்கு வந்து டிஃபென்ஸும் கொடுத்துடுது. பிஷப் F8 போயிட்டு திரும்ப அந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஊரை சுற்றிட்டு திரும்ப C5க்கு வந்து திரும்ப அந்த பானை அட்டாக் பண்ண போகுது. ஸோ pawn to B4க்கு அப்புறம் அந்த C5 மூவ் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவர் வந்து பிஷப் E6 வந்து ட்ரை பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் என்பசான் வந்து பண்ணுறோம் அப்படின்னா A into B3 வந்து வரும். ப்ளஸ் நீங்கள் ரூக் 5 வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இதனால் யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஷார்ட்டாக வந்து ஒயிட்டுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் லாங் ரனில். ஸோ அதனால் பிஷப் E6 விளையாடி G4 ப்ரெஷர் பண்ணுறாரு. அதனால் மேக்னஸ் H3 விளையாடுறாரு. அது H5 விளையாடி திரும்பவும் அந்த த்ரெட்டை வந்து ரினியூவ் பண்ணுறாரு G4ல் கேப்சர் பண்ணுறதுக்காக. knight to D4 போயிட்டு பிஷப்பை த்ரெட்டன் பண்ணுறாரு. ப்ளஸ் நைட்டை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. H into G4 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா F5 இந்த பொசிஷனில் வந்து நொதிர்பேக் வந்து
கேமை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணக்கூடிய மூவ் பான் டு H4. நான் ஜஸ்ட் நம்ம நைட்டை கிக் பண்ணுறோம். நைட்டை திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு ஸ்கொயருக்கு வந்து அனுப்பி விட்றோம். அதுக்கப்புறம் நீங்கள் F5 விளையாடும் போது இந்த பொசிஷன் பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவியராக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வின்னிங் அட்வான்டேஜ் சொல்ல முடியாது, ஸ்லைட்லி பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். கேமில் வந்து H4 விளையாடுறதுனால இவர் F5 விளையாடுறாரு. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் கேப்சர் பண்ணும்போது நம்ம நிறைய டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி கேப்சர் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் பிஷப் வந்து மூவ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே கேப்சர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆக்சுவலாக பெரிய பிளண்டர். ஏன்னா நம்ம நைட் இன்ட்டு E6 விளையாடும் ஏதாவது ஒரு பீஸை வச்சு நீங்கள் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஸோ பிஷப் இன்ட்டு F5 விளையாடும் போது நீங்கள் வந்து பின்னில் மாட்டிப்பீங்க. ஸோ பிஷப் F7 போயிடுறாரு. அதுக்கப்புறம் H இன்ட்டு G4 பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஆகிடுது மேக்னஸ்க்கு இப்போ. ஸோ குயின் C7 ட்ரை பண்ணி G3 அட்டாக் பண்ணுறாரு, அதாவது நைட்டு. ஸோ குயின் F3 மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ரேலேருந்தும் வெளியில் போயிடுறாரு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா குயின் வந்து நைட்டுக்கும் பாதுகாப்பு கொடுக்குது. ஸோ பிஷப் டு H6 அண்ட் தென் ரூக் டு E1, பிஷப் டு G5, பிஷப் டு G5க்கு அப்புறம் பான் டு A4, G இன்ட்டு F5 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து 25வது மூலில் டெவலப் ஆகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலிடான ஒரு டெம்போவோட வெளில வருது. ஸோ கிங் வந்து B8க்கு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் E2 வந்து ட்ரை பண்ணுறாரு. ஐடியா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே A5 வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற இந்த நிலையில் ரூக்கை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மல்டிபர்பஸ் மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேவைப்பட்டாக்கா நம்ம உடனே கிங்கை வந்து C2கோ அல்லது கேஸ்லிங் பண்ணி ரூக்கை வந்து இன்வால்வ் பண்ணி இந்த பானை கூட ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஐடியா. ஸோ நைட் G6 வந்து விளையாடுறாரு. ஸோ நைட் G6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் ஆக்சுவலாக நம்ம இந்த வேர்ட் நான் அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன், இன்டாலரபிள் நைட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நைட் வந்து உள்ளே வரக்கூடிய ஸ்கொயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ அந்த காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, இந்த நைட் நம்மளால் வந்து உள்ளே வந்து தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே அதை வெட்டிடுறாரு. ஸோ பிஷப் இன்ட்டு G6, பிஷப் இன்ட்டு G6, அதுக்கப்புறம் நைட் F5 வராரு. ஸோ குயின் E5 வருது. ஸோ குயின் E5க்கு அப்புறம் A5 விளையாடுறாரு. A5 விளையாடுறதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் அவர் சிம்பிளாக வந்து இந்த பானை வெட்டியிருக்கலாம். அப்படி வெட்டுறதன் மூலயமா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து ஒயிட் வந்து பெட்டராக இருக்காரு, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதில். இதுக்கப்புறம் குயின் E4 ட்ரை பண்ணியிருக்கலாம் அவர். ஸோ குயின் E4, லெட்ஸ் சே குயின் டேக்ஸ் E4 அண்ட் தென் ரூக் டேக்ஸ் E4 அண்ட் ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன் சொல்லலாம். பட் எங்கே யார் பிரேக் பண்ண போகிறாங்க, எப்படி பிரேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கிளியரான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப அன்கிளியரான ஒரு பொசிஷன் சொல்லலாம். ஸோ இப்படி பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த கேம். ஆக்சுவலாக A5 விளையாடுறதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, குயின் E4 விளையாடி மொத்த கேமையும் வந்து பார்த்திங்கனாக்கா பிளண்டர் பண்ணிடுறாரு. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. ஆனால் வந்து மேக்னஸ் கிட்ட இது வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் அட்வான்டேஜ்னு தான் சொல்லணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் வந்து ஒரு சதுரங்க அசுரன்னே சொல்லலாம் அவரை. ஸோ அந்தளவுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு எரரை கூட அழகாக வந்து பனிஷ் பண்ணுவார். அந்த என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்தராக வந்து கன்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அகைன் நம்மளுடைய சம்மர் செஸ் கேம்போடைய ஒரு ரிமைண்டர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஸ் கிளப்பில் நடக்கக்கூடிய செஸ் டோர்னமெண்ட்டோடைய ஒரு ரிமைண்டர் ப்ளஸ் நம்ம கிளப் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி இப்போ ஓப்பன் கிளப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மார்ச்லேருந்து நம்ம ஓப்பன் கிளப் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுறோம். ஸோ ஓப்பன் கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் வேணால் வந்து நீங்கள் அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அது இந்த ப்ராக்டிஸாக இருக்கலாம், நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணிக்கலாம், உங்களோட பீர்ஸோட விளையாடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 hours ஓகேங்களா. ஸோ எவ்ரி டே வந்து பார்த்திங்கன்னா 8 to 10 PM வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிளப், நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் கிளப்பில் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் ஆப் பண்ணும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி அது வந்து IM அண்ட் GMோட சைமுலாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்ஸில் வந்து டிஸ்கவுண்ட்ஸு ப்ளஸ் டோர்னமெண்ட் என்ட்ரியில் டிஸ்கவுண்ட், இப்படி பல பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சமாக இருக்குது. நீங்கள் வந்து சென்னையில் அதுவும் கொளத்தூர் பகுதியில் சுற்றி ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களால் அந்த அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஓப்பன் கிளப் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் இந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பெஷலி செஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக சென்னையில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த கேமை கன்டினியூ பண்ணுவோம். இந்த பொசிஷனில் வந்து சிம்பிளாக வந்து ஒரு பான் வந்து வின் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஒரு பான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிங்கை வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கமும் நம்ம வந்து எஸ்கேப் ஆக முடியாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்துட்ருக்கு. ஸோ அந்த காரணத்தினால தான் இதை வந்து நம்ம வந்து தான் பான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முள் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ ரூக் இன்ட்டு G4 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் E2 ஜஸ்ட் த்ரெட்னிங் மேட். ஸோ ரூக் G1 மூலயமா தான் அதை ஸ்டாப் பண்ண முடியும், அதுதான் விளையாடுறாரு. ஸோ ரூக் இன்ட்டு A1, அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு A1. ரூக் இன்ட்டு A1க்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா ரூக் E8 வந்து கொண்டு வந்து இங்கே E3 இருக்கக்கூடிய பானுக்கு சின்ன ப்ரெஷர் வந்து பில்டப் பண்ணுறாரு. அப்படி பில்டப் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாருனா ரூக் H1 வந்து விளையாடுறாரு. இதுதான் ஆக்சுவலாக ஒன்லி வின்னிங் மூவ். ரூக் H1 ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பிஷப் H5 வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ ரூக் F8க்கு அப்புறம் ஆக்சுவலாக இந்த ரூக் F8 அதாவது இந்த பொசிஷனில் ஒரே ஒரு
மூவ் மட்டும் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம் பிளாக் வந்து விளையாடுறதுக்கு. அது வந்து பிஷப் இன்ட்டு F5. அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டால் திரும்ப வெட்டுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஷப் F4 விளையாடலாம். கேம் வந்து ரொம்ப இது வந்து லாஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிங்கை வச்சு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் வந்து E5 போயிட போது அடுத்து இந்த பானை ப்ரெஷர் பண்ண போது கேம் வந்து ஈக்குவல் ஆகிடும். அல்லது நம்ம ஏன் இந்த மாதிரி பிளண்டர் பண்ணணும், நம்ம வந்து கிங் D2 விளையாடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் பிஷப் E5 விளையாடலாம். அதுக்கப்புறம் நைட் to E7 கேம் வந்து கண்டினியூ ஆகும். பட் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கேமில் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அவர் வந்து ரூக் F8 விளையாடி இந்த மூவ் அலோவ் பண்ணுறாரு நைட் to D6. இது எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது ஒரு மேட்டிங் பேட்டர்னுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவ் வந்து ரூக் F8 வந்து இன்வால்வ் பண்ணிடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா இந்த 2 நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிங் ஸ்கொயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கிரிட்டிக்கலான ஜம்பிங் ஸ்கொயர்ஸ். இது பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜுக்ஸான் கூட சொல்லலாம். இந்த பொசிஷனில் நீங்கள் எந்த மூவ் பண்ணாலும் பிளாக்கோட பொசிஷன் இட் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிள் நான் ரொம்ப நேச்சுரலாக கன்சிடர் பண்ணக்கூடிய மூவ் ரூக் to D8 கன்சிடர் பண்ணேன். இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஃபெயில் ஆகும் அப்படின்னா நம்ம நைட் E6 விளையாடலாம். இது வந்து நம்ம ஃப்ரீ நைட் கிடையாது பிகாஸ் ஆஃப் த பேக் ரேங்க் இஷ்யூ. ஸோ பேக் ரேங்க்கில் வந்து நீங்கள் பீசஸை பிளாக் பண்ணதுக்கப்புறம் செக்மேட் ஆகிடுவீங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷன். இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிஷப் E4 நீங்கள் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொசிஷனில் நம்ம நைட் E6 விளையாடலாம். நைட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபோர்க் பண்ணுறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுங்களா, இப்போ வந்து நீங்கள் ரூக்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட் to C5 விளையாட முடியும். ஸோ நைட் to C5 ஐடியா என்ன அப்படின்னா ஸோ நைட் to C5 வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. ஜஸ்ட் போர்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த பிஷப்க்கு வந்து ப்ரெஷர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த G7 வின் பண்ண போகிறோம். ஒன்ஸ் இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிஷப் to G6 ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நைட் to D7 செக் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ நைட் to D7 செக்குக்கு அப்புறம் நீங்கள் வந்து எந்த பக்கம் ஜஸ்ட் ஒரே ஒரு மூவ் தான் இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் செக்மேட் பண்ணலாம். சரி, இப்படி எவ்வளோ வேரியேஷன்ஸில் உங்களுக்கு இந்த நைட் to D7 செக்கு நீங்கள் இந்த பிஷப்போட பொசிஷனை பொறுத்து தான் கேமே வந்து மாறப்போகுது. அப்படி நீங்கள் சேஃபாக இருக்கக்கூடிய நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கொயருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ அப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னரில் மேட் இருக்கும். இந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் நைட் to D6 வந்து பெரிய பிளண்டராக அமைஞ்சது. 36வது மூலம் வந்து பார்த்திங்கன்னா நொதிர்பேக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. மேக்னஸ் வந்து வின் பண்ணிடுறாரு. இன்றைக்கி அவங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய 2வது கேம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.